Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Group 4 2025க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்மளோட தமிழ் டெஸ்ட் பேட்சோட பிளானர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 120 டேஸுங்க. ஸோ அந்த 120 டேஸில் மொத்தம் வந்து 3 டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது சமைச்சு 6th-லேருந்து 10th வரைக்கும் டெய்லியுமே ஒரு இயல் படிப்பீங்க, டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அதாவது 6th முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். இதே போல் 7th முடிஞ்சோன்னே 8th முடிஞ்சோன்னே 9th முடிஞ்சோன்னே 10th முடிஞ்சோன்னே சொல்லிட்டு ஒரு நாளும் டெஸ்ட் எழுதுவீங்க, ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. இந்த ஒரு டார்கெட் கம்ப்ளீட் ஆனோடனே ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது சமைச்சு 11th 12th. ஸோ இதுவுமே டெய்லியும் ஒரு டெஸ்ட்டாக எழுதுவீங்க, கம்ப்ளீட் ஆனோடனே ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அடுத்து மூணாவது டார்கெட் வந்து பழைய சமைச்சு 6th to 10th வந்து டெய்லியும் ஒரு இயலாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அந்த டார்கெட் முடிஞ்சோடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்க. 3 டார்கெட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ 3மே சேர்த்து சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா. ஸோ 120 டேஸ்க்கான பிளான் இது தான். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் பற்றி, அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. அப்போ இந்த வீடியோ எதை பற்றி அங்கே செக் பண்ணி பார்க்க சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்ச்க்கான ரிவிஷன் நோட்ஸ் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் டெய்லி கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி இருக்குது, எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து அதை டெமோ கிளாஸ்க்காக தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸ்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 200 rupees தாங்க. 120 டேஸ்க்கு கிளாஸ், மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 120 நாளைக்குமே 200 ரூபா தான். ஸோ இதை நீங்கள் பே பண்ணி ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பேட்சில் வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த ரெக்கார்டட் கிளாஸ்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஏங்க நான் வீடியோ பார்த்து தான் படிக்கணுமா, நான் ஃப்ரெஷர் தான் ஆனால் எனக்கு படிச்சுக்க முடியும், நான் வீடியோ பார்த்து தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கிற பட்சத்தில் என்ன படிக்கணும், என்ன தேவை, எது தேவையில்லை, எந்த இடத்துல ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர்லாம் வந்திருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போது நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பார்த்து படிச்சிங்கன்னா வித்தின் half an hour ஒரு இயல் வந்து உங்களால் முடிச்சிட முடியும். வித்தின் half an hour கூட இல்லை, half an hour வந்து உங்களால் முடிச்சிட முடியும். வித் எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டன்ட், எதுலலாம் ப்ரீவியஸாக கொஸ்டின் வந்திருக்கு, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சு நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது அந்த இயல் படித்து முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு, அதாவது மார்னிங்கே உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். ஈவினிங் 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அதே பேட்சில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சு உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக ரிவிஷன் பண்ணால் நல்லா இருக்குமே. நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த இடத்துல என்னால் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ எனக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபோன்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் புக்கை வந்து என்னால் டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறதுங்கிறது கஷ்டம். குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது நோட்ஸ் இருக்குது அப்படின்னு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நோட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ்ங்கிற செய்யுள் இருக்கும், அதை வந்து ஷார்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே ட்ராவலில் இருந்தாலோ இல்லை வேலையில் இருந்தாலோ இல்லை வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேங்க, ஸோ வந்து புக்கை எடுத்து வச்சு படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, அப்படியே ஜஸ்ட் வந்து ஃபோனில் பார்த்துட்டா வந்து டக்குன்னு எனக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறவங்களுக்கான கிளியர் கட் நோட்ஸ் தான் இது. ஓகேங்களா. அடுத்தது தமிழ் கும்மினா நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் பாயிண்ட் வைஸ் இருக்கும். வளர்த்தமிழ் அந்த முதல் லெசன் இருக்குது இல்லைங்களா. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் இருக்கும். கனவு பழித்ததுங்கிறதுல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து இலக்கண பகுதிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட புக்கே இல்லைங்க, அப்போது உங்களோட ரிவிஷன் நோட்ஸை ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் கேட்டுட்டு இப்போ நம்மளோட ரிவிஷன் நோட்ஸை மட்டும்தான் ஜெராக்ஸ் போட்டு வச்சு படிச்சுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துரும். அடுத்து புக்லேயும் ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம புக்கில் என்னெல்லாம் படிப்போமோ அதை கடகடன் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு செயலுக்கான சொல்லும் பொருளும், முக்கியமான பாடல் வரிகள், அதுக்கான புக் பேக் கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த செயலுக்கான சொல்லும் பொருளும், பாடல் வரிகள் முக்கியமானது, அடுத்தது புக் பேக் கொஸ்டின், அடுத்தது உரைநடை பகுதிக்கான முக்கியமான விஷயங்களை அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாடல் வரிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அதுக்கப்புறம் வந்து
புக் பேக் கொஷின். அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு கதைக்கான ஒரு முக்கியமான பாடல் வரிகள். அடுத்து வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஷினில் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்தது லாஸ்ட்டாக நம்மளோட கலைச்சொல். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அன்வான்டாக எதுவுமே கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரிவிஷன் நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய காப்பி பேஸ்ட் இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு 4 ஷீட் மட்டும்தான் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னா நீங்கள் வெறும் அந்த 4 ஷீட்டை பிரிண்ட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எங்கே வந்துடும்? பேட்சில் வந்துடும். ஓகேங்களா? பெய்டு பேட்சுக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து சொல்கிறேன், 120 டேஸ்க்கான பிளான், ரிவிஷன் நோட்ஸ், கொஷின் பேப்பர், கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 200 rupees மட்டும்தான். ஓகே சரிங்க. இப்போ கொஷினோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கும், கொஷின் பேப்பர் காட்டுங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இயலுக்கான கொஷின் பேப்பர் வந்து இது தாங்க. ஸோ MCQ டைப்பில் வந்திருக்கும். PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த PDF ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட OMR ஷீட்லேயோ இல்லைன்னா ரஃப் நோட்லேயோ ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன். இப்போ இந்த கொஷினில் வந்து இந்த சிலம்பு கூட்டல் அதிகாரம்ங்கிற கேள்விக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சரியான பதில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கான ஆன்சர் இப்போ ஆவோ இல்லை ஆவோ இதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கனாலே போதும். பின்னாடி இருக்க வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரெடி பண்ணது போக இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்காக ரிட்டன்லேயும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த இயல் மட்டும் படிச்சுட்டு புக்லேயோ இல்லை நம்ம ரிவிஷன் நோட்ஸோ வச்சு படிச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக அவங்களோட எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் இந்த PDFல நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. வேறு எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு புக்கில் எங்கேருந்துலாம் கொஷின் கேட்க முடியுமோ எல்லாமே நம்ம கேட்டுட்டோம். ஒரு இயலுக்கே பார்த்திங்கன்னா 51 கேள்விகள் வந்து நம்மளால் கேட்க முடியுதுன்னா அந்த இயலே வந்து உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேயே வந்து கவர் ஆகிடுது. இதை தாண்டி வேறு எந்த ஒரு பாயிண்ட்டுமே அந்த இயலில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். நீங்கள் எங்கேயுமே தேடி அலையவே தேவையில்லை. ஆன்சர் கீயும் உங்களுக்கு இங்கேயே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீயை நீங்கள் தேடி பிடிச்சி அலையணுன்ற அவசியம் இல்லை. டெஸ்ட் கொஷின் 1 அப்படி நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கான கொஷின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கொஷின் பேப்பர் வந்து பார்க்கும்போதே நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கான தரம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டு நீங்கள் 200 rupees பே பண்ணிங்கன்னா உங்களோட பேட்ச்க்கான லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எடுக்க தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 9363138979 9363138979. ஸோ இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் October 5 நமக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து October 4 இல்லைங்களா? ஸோ நாளைக்கு மார்னிங்கில் இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டேட் வந்து ஒரு 1 week வந்து அட்மிஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லேட்டாக தாங்க பார்த்தோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்ல தான் செய்வீங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 or 1.5 weekலேயே மேக்ஸுக்கான தனியான ஒரு பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுவும் வேணும். அந்த எனக்கு தமிழ் பேட்ச் வேணாம், ஆனால் எனக்கு மேக்ஸுக்கான டீட்டெயில்ஸ் தான் வேணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அது மூலமாக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ மேக்ஸ் பேட்சுக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணலங்க, பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும்னு தோணுதுனாலும் நீங்களும் தாராளமாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேட்சோட ஃபீஸ் வந்து 200 rupees மட்டும்தான். ஸோ இந்த ஆஃபர்ஸை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி முடிஞ்சளவு இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். பிகாஸ் Day 1 நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை லேட்டராக தான் பார்க்குறேங்க, நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.